பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வாழை சாகுபடி குறித்து மார்த்தாண்டம் காரவிளை பி. ஜெயின் சுரேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுது சுரபி இதில் பருப்பு சார்ந்த பதார்த்தங்கள் உரையாடல் ஆகியன கேட்கலாம். முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நம்ம கன்னிப்பு பருவத்தில் பாசன பெறும் விவசாயிகள் அனைவரும் 100% பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர வேண்டும் என அறிவுறுத்துகிறார்கள். அதனையடுத்து நாங்கள் அரசு தோட்டத்தில் நிறைய இடங்களில் நாங்க விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு வரோம். அதுல இந்த திட்டத்தில் சேரக்கூடிய விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு அவங்க பிரீமியம் தொகையை செலுத்த வேண்டியது 716 ரூபாய். இந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு தொகை ஒரு ஏக்கருக்கு இழப்பீடு தொகை 35,800 ரூபாய் கிடைக்கும். சோ இந்த விவசாயிகள் என்னென்ன ஆவணங்கள் அவங்க சமர்ப்பிக்கணும்னா அவங்களோட அடங்கல் 11 அடங்கல், பட்டா, அப்புறம் அவங்களோட புகைப்படம், வங்கி புத்தகத்தின் முன்பக்க இந்த 4 ஆவணங்களும் வைத்து அருகில் உள்ள இ சேவை மையத்தில், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் செயல்பட்டு வருகின்ற இ சேவை மையத்திலோ அல்லது எங்களை அணுகினாலோ நாங்களே அந்த விவசாயிகளுக்கு அனைத்து உதவிகளும் செய்து அந்த பதிவு கட்டணத்தில் சேருவதற்கு உதவி செய்வோம். இதோட கடைசி நாள் ஜூலை 31. எனவே விவசாயிகள் அனைவரும் ஜூலை 31ஆம் தேதி வரை காத்திருக்காமல் முன்னரே பதிவு செய்யும் பட்சத்தில் அந்த கடைசி நேரத்தில் சர்வர் ஸ்லோனால அவங்களால பதிவு செய்ய இயலாமல் போகும். கடைசி காலம் வரை காத்திருக்காமல் உடனடியாக இந்த திட்டத்தில் சேர்ந்து பலன் பெறுமாறு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு என்னென்ன இடங்கள்ல பயிர் காப்பீடு தொகை கிடைக்கணும், ஒரு பயிர் வறட்சினால பாதிக்கப்பட்டனாலோ அல்லது பூச்சி மற்றும் நோய் தாக்குதலால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது கடும் மழை பயிர்கள் பாதிப்படைந்தாலோ அவர்களுக்கு காப்பீடு தொகையா ஒரு ஏக்கருக்கு 35,800 ரூபாய் கிடைக்கும். உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள். ஏ கண்ணம்மா, என்ன சிவசனாச்சி? என்னம்மா வீட்டுல வாழைத்தாறு பெரிய பெரிய தாரா 4-5 தாறு வெட்டி வச்சிருக்கிற, அதுலயும் தன்பழ மாதிரி பழுத்ததுக்கு பிறகு வெட்டி வச்சிருக்கியே, இயற்கை சார்ந்த சாகுபடியா? ஆமா சிவசனாச்சி, இப்ப பிள்ளைங்களுக்கு வெளியில காய் வாங்கி பழுக்க வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாமே கெமிக்கலால இருக்குது. அதனாலதான் ஒரு 5 வாழைக்கண்ணு நட்டேன். இப்ப பார்த்தாச்சுன்னா மொத்தமா 5 வாழைக்கண்ணுலயும் ஒரேடியா கொலை வந்துருச்சு. சரிம்மா, இயற்கை சார்ந்த சாகுபடி அப்படிங்கும் போது என்ன நுட்பத்தை கையாளுற? இதுல ஒரு நுட்பமும் இல்ல சிவசனாச்சி. வீட்டுல வரக்கூடிய கழிவுகள், அதே மாதிரி ஆடு 2 கிடக்குல்ல, ஆட்டு கழிவுகள், சாம்பல் எல்லாம் வரும்ல, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்ச நாள் அப்படியே கூட்டி வச்சுட்டு அப்புறம் எடுத்து உரமா போடுறது, அவ்வளவுதான் நம்ம செய்யறது. கண்ணம்மா, எனக்கு கூட இந்த மாதிரி வாழையில ஈடுபாடு காட்டணும்னு விருப்பம். ஆனா நீ செய்யற மாதிரியான நுட்பத்துல 5 வாழையும் 10 வாழையும் வச்சோன்னா அந்த அளவுல வருவாய்க்கு வழி இருக்காது. குறைஞ்ச ஒரு 3 ஏக்கர்ல பாட்டம் எடுத்தாவது பயிர் செய்யணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதும் எனக்கு ஓரளவு குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில இந்த மாதிரி வாழை சாகுபடியில ஈடுபாடு காட்டி பணத்தை எண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்ணம்மாவுக்கு யாராவது தெரிஞ்ச நபர்கள் இருக்காங்களா? ஈடுபாடு காட்டும் போது தொய்வு இல்லாம கருத்துக்களை புரிய வைக்கிற மாதிரி யாரா இருக்காங்களா? நான் போய் பார்க்கலாமா? வழிகாட்ட வாய்ப்பு இருக்குமாம்மா? மார்த்தாண்டத்திலிருந்து காரங்காடு அப்படிங்கிற ஒரு ஊரு, அங்க பி. ஜெயின் சுரேஷ் பால்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வாழை சாகுபடி தான் பண்றாரு. வீட்டுல பண்ணை வீடு மாதிரி ஆடு வச்சிருக்காரு, கோழி வச்சிருக்காரு, மாடு வச்சிருக்காரு. இதுல இருக்கக்கூடிய கழிவுகளை வச்சுதான் அவர் விவசாயமே பண்றாரு. அவங்க பேசுறத அலைபேசியில பதிவு பண்ணி வச்சிருக்கேன், கேக்குறீங்களா நீங்க? அது கேக்குறது இருக்கட்டு, அங்க பாரு மருமகளை 2 பழுத்த பழத்தை கொண்டு வச்சுட்டாளம்மா. அம்மா சாப்பிடுங்க அண்ணாச்சி, நீங்க வந்தா ஏதாவது சாப்பிட தரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எங்களுக்கு எல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். பிள்ளைங்க புரிஞ்சு நடக்கிறாங்க, எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா? அப்படியே தேனா இருக்குதம்மா. வீட்டுல எந்த உரமும் போடாம இயற்கையான உரத்துல விளைஞ்சது அப்படின்னா தேன் போலதான் இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. நான் உன்னை அதை கேட்கலாமாமா? கேளுங்க அண்ணாச்சி. வணக்கம் சார். வாழை விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை வருடங்களா பண்ணிட்டு இருக்கீங்க? 15-20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வயதுலயே அந்த ஆர்வம் வந்துருச்சு. எப்படி உங்களுக்கு இந்த விவசாயம் பண்ணணும்? விவசாயம் அப்பா பார்த்துட்டு இருந்தாரு, அதை பார்த்து அதுக்கு மேல நம்ம இதை பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். எவ்வளவு நிலத்துல நீங்க வாழை விவசாயம் பண்றீங்க? நாங்க இப்போதைக்கு ஒரு 500 மூடு வாழை அந்த மாதிரி தான் பண்ணியது. என்ன ரகம் வச்சிருக்கீங்க? எத்தனை செவ்வாழை 2 கலந்து வச்சிருக்கீங்க? ஆமா ஆமா.
இப்போ வந்து புதுசா ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இந்த வாழையை பத்தியான நுட்பங்கள் வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா மூத்த விவசாயிகள் சொல்லிதான் வந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வாழை தேர்வுக்கே வந்து நேரம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. எப்படி வந்து ஒரு வாழையை தேர்வு பண்றீங்க? வாழை வந்து கண்ணு முதல்ல நோய் தாக்க முதல் இல்லாம நல்ல இதாட்டு தேர்ந்தெடுத்து இது பண்ணணும். நோய் தாக்கம் வந்தாச்சுன்னா நம்ம அது வந்து நல்ல இதாட்டு வராது. இப்போ வாழைக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மண்ணை எப்படி பக்குவப்படுத்துறீங்க நீங்க? சாணகம் சாம்பல் எல்லாம் போட்டு மண்வெட்டி வச்சு கிளச்சி இது பண்ணி அதில் வந்து 6 அடிக்கு ஒரு கண்ணு குழி இருக்கு இல்லையா, அது வந்து எவ்வளோ ஆழத்தில் எடுப்பீங்க? அது வந்து 1 அடி ஆழம். 1 அடி ஆழம். ஒரு வாழைக்கும் இன்னொரு வாழைக்கும் எவ்வளோ இடைவெளி கொடுப்பீங்க? 6 அடி. முதல்ல வந்து கண்ணை தேர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நோய் இல்லாத கன்றுகளை வந்து நீங்க தேர்வு பண்ணி தாய் வாழையிலேருந்து ஆமா எடுத்துட்டு வரீங்க. கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்போ வந்து வேர்ப்புழு தாக்கங்கள் எல்லாம் அதிகமா வருது. இப்போ அந்த வாழை விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல்ல அந்த வேருக்கான விஷயங்களை வந்து பண்ணி தான் அவங்க வந்து அந்த மண்ணுக்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி கிழங்குகளுக்கு வந்து நீங்க ஏதாவது விஷயங்கள் பண்றீங்களா? அதுக்கு தான் சாம்பல் போடுவாங்க. அதுக்கடுத்து இப்போ வந்து எறும்பு பொடியெல்லாம் இந்த கடைகளில் கிடைக்கிறது வந்து லைட்டாக கிழங்குகள்லாம் தூவி நட்டா போதும். சிலவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா பியூரிடான் கரைசல் மாதிரி எடுத்து அதுக்குள்ள முக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் பண்ணிட்டு. ஆமா, சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே பியூரிடான கரைசல் அந்த மாதிரி வழியில வந்து பண்ணாம சும்மா அப்படியே வந்து பொடியை போட்டு சுத்தி போட்டுருவோம். அந்த வேர்ப்புழு தாக்கங்கள் வந்துச்சுன்னா வாழை வந்து அடியோட போயிடும். அதனால நாங்க முன்னக்கூட்டியே அதுக்கு வந்து நிறுத்தி பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு நுட்பங்கள் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க பண்றது சாம்பல் பிளஸ் வந்து நீங்க வந்து எறும்பு பொடி ரெண்டையும் கலந்து வந்து போட்டு பண்றீங்க. சரிங்க சார். இப்போ ஒரு கன்றை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா 1 அடி குழி எவ்வளவு வீதியில் எடுப்பீங்க? 1 அடிக்கு 1 அடி. 1 அடிக்கு 1 அடி. கன்றுகளை உள்ள வச்சுட்டு அது கூடவே வந்து மண்ணை மட்டும் தான் தனியா வந்து கொடுக்குறீங்களா இல்லைன்னா வேற ஏதாவது உரங்களை மண்ணு மட்டும் போட்டா போதும். மண்ணு மட்டும் போட்டா அடுத்தது கண்ணு வந்து 1 மாதம் ஆயிரும். வேர் போட்டு கொஞ்சம் தெளித்து வர்றதுக்கு 1 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் சுற்றி களாயல் போட்டு நல்ல முறைக்கு உரம் எல்லாம் போட்டு கொண்டுறாங்க. தண்ணி வந்து மழை நேரத்தில் கொஞ்சம் கவனமாக கண்ணு நடணும். அதிக தண்ணி வந்தாச்சு அப்படின்னா அந்த வேர்கள் வந்து அழுகக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த கண்ணு பின்னாடி வராது. இப்போ வந்து கன்றுகளை வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படி சொல்லும்போது மண்ணை எப்படி வந்து போடணும்னு அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணை அப்படியே போட்டுட்டு அப்படியே மம்பட்டி வச்சு அப்படியே வந்து அமுக்கிட்டு வந்து போயிருவாங்க. சிலவங்க அதுலயே நுட்பங்களை வந்து சொல்றாங்க. அதுல நுட்பங்கள் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. இருந்தாலும் வந்து நடவு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனா போதும். இருந்தாலும் அந்த சமுட்டி குடுக்கறத வந்து கொஞ்சம் பெரிய விஷயமா வந்து சொல்றாங்க. ஏன்னா சமுட்டி குடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அதோட வேர்கள் வந்து சீக்கிரமா இதாகும்னு சொல்லுவாங்க. அது வந்து பிரச்சனை. மழை நேரத்துக்கு தண்ணி டக்குன்னு கீழே வந்து நிக்காது. அதுக்காக கொஞ்சம் சவுட்டி இறக்கி இறக்கமா வைப்பாங்க. ஒவ்வொரு நிலத்தையும் பொறுத்து இருக்கு. நம்ம ஏரியா பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு சைஸ் மண்ணா இருக்கும். அது வந்து சில இடத்துல மணல் கலந்த மண்ணா இருக்கும். சில இடத்துல வந்து செம்மண் கலந்த மண்ணாக இருக்கும். சில இடத்துல களிமண் கலந்த மண்ணாக இருக்கும். களிமண் கலந்த மண்ணில் வந்து சவுட்டி வச்சாச்சுன்னா அடுத்து வெயில் அடித்து தண்ணி இல்லைன்னு சொன்னால் ரொம்ப டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் எழும்பி வராது. அப்போ ஒவ்வொரு மண் தன்மைக்கு ஏற்றது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் எல்லாருமே சமட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ஈல்டு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு சைஸ் மண். எல்லா இடமும் ஒரே மண் இது கிடையாது. சரிங்க சார். இப்போ வந்து நீங்க வந்து இப்போ வாழையை வச்சுட்டீங்க அப்படின்னா சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய்க்கால் வெட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நீங்க பண்றீங்களா? அது வந்து தாழ்வான பகுதியா இருக்கும், இல்லைன்னா மேட்டு பகுதியா இருக்கும். தண்ணி நிறைய இருக்கக்கூடிய இடமா வந்து அந்த மண்ணை எடுத்து மேடாக்கி அப்படி ஊற்றி விட்டுருவாங்க. நிரப்பான இடமா இருந்தா சின்ன அது தேவையில்லை. இப்போ வந்து நம்ம வந்து கண்டை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எத்தனை நாட்கள்ல வந்து இந்த இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும்? முதல் இலை வந்து ஏத்த வாழையை பொறுத்த வரைக்கும் அடுத்த நாளே திழுந்து உயிரை தொடங்கிடும். ஏன்னா 1 மாதம் ஆயிரும். அது கரெக்டான இதுக்கு வரணும்னா 1 மாதம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உரங்கள் கணக்காகி போட்டு வைட்டம்பாசு ஃபஸ்ட்டு போட்டு சுற்றி கிளச்சி வைக்கணும். இந்த வாழைக்கு இலை நீளத்துக்கு அளவுக்கு வேறு ஓடும். ஒவ்வொரு முதல் இலை வர அளவுக்கு கொஞ்சம் தூரம், அடுத்த 2வது இலை கொஞ்சம் நீளமாக வரும், அது கொஞ்சம் தூரம். அப்படி 32 இலை 33 இலை வரும் ஏற்ற வாழைக்கு. அந்த அளவுக்கு ஓடும். அது கணக்காக்கி கிளையல் போட்டு அதில் கூடுதல் சவுட்டி எல்லாம் போட்டு இதாகாமல் அது கணக்காக்கி பக்குவமாக மண்ணை வச்சுருக்கணும். இலைகள் அப்படிங்கிற தன்மையில தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பருவத்தையும் நம்ம தீர்மானிக்க முடியும் வாழைகள்ல. ஏத்தன் வாழை அப்படின்னு சொல்லும்போது இது எத்தனை மாத பயிர் சார்? கண்ணோட இதை பொறுத்து இருக்கு. தரமான கண்ணா இருந்தா 5 மாசம் 15 நாள் ஆகும்போது கொலை வந்துடும். இல்லைன்னா 6 மாசம் 6.5 மாசம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ முதல் உரம் வந்து வாழைக்கு வந்து எப்போ? முதல் உரம் 1 மாசம் ஆன உடனே சுத்தி கிளையல் போட்டு பருவமா மூடை கிளியர் பண்ணி வச்சுட்டு அதுல உரம் வைட்டம்பாசு போட்டா போதும். கிளையல் அப்படின்னு சொல்லும் போது வந்து நீங்க வந்து அந்த களைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அது கூடவே வந்து எடுத்த களைகளை வெளியில போடாம
அந்த மூட்டிலே வச்சு நீங்க வந்து மண் அணைச்சு விட்டுறீங்க. மண் அணைச்சு போடணும். இப்போ வந்து அதுதான் மெயின் உரம். யாருமே சாணகம் எல்லாம் வைக்க கிடையாது. ஆனால் கரெக்டாக இது பண்ணி இருந்தால் இந்த களைகளை எல்லாம் மூட்டில் வச்சு மண்ணுக்கு உரம் வளம் ஆக்கணும். ஆக்கிட்டு அதுக்கடுத்து சாணகம் கொஞ்சம் ரவுண்டாக சுற்றி போட்டு கொஞ்சம் பெக்டம் பாசு போட்டு லேசாக மண் அணைச்சி விட்டுட்டு மழை இருந்துருந்துச்சுன்னா அது கணக்காக்கி விடணும். இல்லைன்னா தண்ணி நிறைய விடணும். இப்போ சாணகம் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா கால்நடை வளர்ப்புகள் எல்லாமே குறைஞ்சு போச்சு. அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எத்தனை நேரங்கள் வந்து இந்த சாணி உரத்தை இந்த 6 மாதத்தில் வைக்கிறீங்க? 3 தடவை வைக்கணும். உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதா? எங்களுக்கு கால்நடைகள் சொந்தமாக இருக்கனால நாங்கள் அந்த மாதிரி இது பண்ணிக்கிடியோம். வாங்கி வைக்கிறதுன்னா கஷ்டம்தான். கஷ்டம்தான். நீங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம். எத்தனை மாடுகள் சார் வச்சிருக்கீங்க? 3 மாடு நிக்கி. ஆடு அப்படின்னு சொல்லி ஆடு வந்து 4 ஆடு நிக்குது. கோழிகள் நிக்குதா? கோழிகள் ஒரு 25-30 கோழிகள் நிக்குது. பரவாயில்ல சார். ஒரு பண்ணை வீடு மாதிரியே நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க. நாய் நிக்குது ஒண்ணு. சரி சரி. பிள்ளைகளுக்கு விளையாடுறது பூனை நிக்குது. ஆமா. இப்போ நம்ம உரம் வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது 1 மாசம் கழிஞ்ச உடனே நம்ம வந்து அதை வந்து களையல் போட்டு நீங்க உரம் வைக்கிறீங்க. இப்போ அந்த 1 மாசம் கழிஞ்சதுக்கு தண்ணி வந்து கொடுக்கணும் இல்லையா? தண்ணி. ஆமா. உங்க ஏரியா பொறுத்த அளவுல வந்து எப்படி தண்ணிக்கான வாய்ப்பு? ஏரியா வந்து மேட்டு பகுதியும் இருக்கு, தாழ்வான பகுதியும் இருக்கு. வயல்ல வந்து எப்பவுமே தண்ணி கிடைக்கும். மேட்டு பகுதினா இப்போ கிணறு வச்சிருக்கியாவ, போர் போட்டு தண்ணி அடிக்காவ, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியாவ. ஒரே இடத்துல தாழ்வான பகுதியும் இருக்கு, உயரமான பகுதியும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி விவசாயம் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். சரிங்க சார். வாழை அப்படின்னு சொல்லும்போது எப்படியும் வந்து ஒரு 5 மணி நேரமாவது வைக்கணும். அதை வந்து நம்ம அந்த வேர் வந்து வெட்டுப்படாத அளவுக்கு அதை வந்து கொண்டு போனாதான் அந்த வாழையோட தன்மை வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து உரம் கொடுத்துட்டீங்க, ஃபர்ஸ்ட் உரம். 2வது உரம் எப்போ கொடுக்குறீங்க? 20 நாளத்துக்கு ஒருக்கா உரம் போட்டுட்டு உரம் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 டைம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு 4 மாசத்துல 4 மாசத்துல உரத்தை போட்டு முடிச்சிடணும். எத்தனாவது மாதத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த கூம்புகள், அதாவது வாழை குலை தோன்றதுக்கான காரணியான அந்த கூம்புகள் எப்போ வரும்? 5வது மாதம் 15-20 நாள் ஆகும்போ அதுக்கு இலை வந்து லாஸ்ட் இலை வந்து கொஞ்சம் கட்டையா வரும். அப்போ நம்ம தெரிஞ்சிடும் இது வர ஆரம்பிக்க போகுது. அந்த இலைகளை வச்சு நீங்க கணக்கீடு கொடுத்துருவீங்க. இப்ப சாணி உரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இதை தாண்டி ஒவ்வொரு டைமும் எந்தெந்த உரங்கள் இப்ப 4-5 டைம் வைக்கிறேன்னு சொன்னீங்க. தாண்டி இயற்கை முறையில வைக்கதா இருந்தா வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு ஒரு வாழைக்கு எந்த அளவு? ஒரு வாழைக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கு சேர்த்து போடணும். ஒரு தடவையும் போடும்போது ஒரு வாழைக்கு வந்து 100 கிராமாவது போடணும். சில ஆட்கள் வந்து மொத்தத்திலே 2 தடவை தான் போடுவாங்க. அப்படி போடும்போது ஒரு 1/4 கிலோ வரைக்கும் போடுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் முதல் 2 உரம் தாண்டின உடனே ஒவ்வொரு தடவையும் கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் மிக்ஸ் ஆகி போடணும். மற்ற மாதிரி பேக்டம்பாஸு, பொட்டாசு, யூரியா எல்லாம் நிறைய போடக்கூடாது. அது வந்து தண்ணி கிடைக்க தன்மையை பொறுத்து தான் போடணும். தண்ணி இல்லைன்னு சொன்னால் அது வந்து வாழைக்கு வந்து தண்ணி நிறைய வேணும். அதுக்கு இந்த கடலை புண்ணாக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஊட்டம் கொடுக்குற ஒரு விதத்துல நீங்க கொடுக்குறீங்க. மண் இலக்கம் இருக்கும், வாழையும் நல்ல செழிப்பா வரும். அதே மாதிரி வேப்பம் புண்ணாக்கு போடும்போது உங்களுக்கு வந்து வேப்புழு தாக்குகள் எல்லாம் வந்து அது போயிடும். இன்னும் சின்ன சின்ன நோய்கள் வரும்போது அதுவும் வந்து கட்டுப்பாடுக்குள்ள வந்துடும். சரிங்க சார். இப்போ வந்து வாழைக்கு வந்து நீங்க வந்து ஒரு 5 வாட்டி உரம் கொடுக்குறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் உரம் கொடுக்கும்போது ஒரு அளவுகளை வந்து நீங்க கூட்டிக்கிட்டே போறீங்களா இல்லைன்னா குறைச்சிக்கிட்டே போறீங்களா? ஒவ்வொரு தடவையும் கூட்டி. முதல்ல வந்து ஒரு வாழைக்கு 100 கிராம் போட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது 150 கிராம், 200 கிராம், அப்படி 300 கிராம் வரைக்கும் போடலாம். அப்படியே ஒவ்வொரு மாசமும் வந்து கூட்டிக்கிட்டே தான் போடணும் நம்ம வந்து வாழைக்கு உரம் போடும்போது. சரி. இப்போ வந்து நிறைய மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து வாழை விவசாயம் பண்றோம், எங்களுக்கு லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் நாங்க போறோம். ஆனா இடையில வந்து நாங்க நல்லபடியா கொண்டு வந்துட்டே இருப்போம். சில நோய்கள்னால எங்களோட வாழைகள் வந்து வீணா போகுது, இதனால ரொம்ப அடி வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி என்ன நோய்கள் வந்து தாக்குது சார்? அது வந்து தண்டு புழு ஒன்று, அதுக்கு அடுத்து குறுந்தழுகல் ஒன்று, குரல் கொலைக்கிறது வரைக்கும் நல்லா வருது. அதுக்கு அடுத்தது அந்த இதில் வந்து நோய் தாக்கி அந்த அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுந்துருது. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ விவசாயிகளுக்கு மொத்தம் அந்த பிரச்சனையாக தான் இருக்குது. அது என்ன காரணம்னு சொன்னால், நான் என்ன தெரிஞ்ச மட்டில் வந்து மண்ணில் வளம் கிடையாது. வாழையும் வந்து 30 வருஷமாக ஒரு வயலில் வாழை நட்டுட்டே இருக்க எனக்கு தெரிஞ்சு. அதில் வந்து முன்னாடி வந்து களைகளை எல்லாம் வெட்டி களையல் அந்த வேலைக்கு ஆட்களை ஒழிச்சு மறைச்சி மண்ணுக்குள்ளே உரம் ஆக்குவாங்க. களைக்கொல்லி வந்த பிறகு வந்து அது வந்து இந்த பேப்பரை போல போயிடுது. களைக்கொல்லி அடித்து இது பண்ணும்போது அந்த தலையோட சத்தும் கூட மண்ணுக்கு இல்லாமல் போயிடுது. முன்னாடி வந்து சாணகம் வைப்பாக, குலை வைப்பாக, பூரசு குளம், கொன்னை குலை, அந்த மாதிரியெல்லாம் குலைகளை எல்லாம் வைப்பாங்க. இப்போ வந்து அது ஒன்றுமே கிடையாது. எல்லாமே மண்ணுக்கு வந்து வளம் இல்லாமல் ஆக்கி வச்சிருக்கோம். ஆளுக்கு பற்றாக்குறை, சம்பளம் அதிகம். முன்னாடியெல்லாம் காலையில் வந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எப்படியும் ஒரு 5 மணி வரைக்கும் அவங்க நின்று வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு எப்படி வேலை பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. ஆள் இல்லை, சம்பளம் கூடி போச்சு.
அப்ப இந்த வாழை அப்படின்னு சொல்லும்போது அந்த நோய்களோட தன்மை அப்படின்னு சொன்னீங்க, தண்டுப்புழு தாக்கம் ஒண்ணு இருக்குது. அதே மாதிரி தண்ணி வந்து அதிகம் தேங்குறதுனால வந்து உங்களுக்கு வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஃபங்கஸோட ஒரு ப்ராப்ளம் இருக்குது, வேர் அழுகுது. அதே மாதிரி வந்து அப்படியே வாழை நல்லா தான் நின்னது மாதிரி இருக்கும். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தோடுகள்ல வந்து அப்படியே தண்ணியா வடிஞ்சிட்டே இருக்கும். பார்த்தா மேல் தோலை வந்து அப்படி உரிக்க 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 அது வந்து அப்படியே வந்து ஒரு மாதிரி பழுத்தது மாதிரி ஆயிரும். அப்ப அதுக்கு பிறகு அந்த வாழை விவசாயிகளுக்கு அது வந்து தேறி கிடைக்குமான்னு கேட்டா வந்து கண்டிப்பா கிடைக்காது. அப்படி வந்த சூழல்கள் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணிட்டு வரேன்னா, கெமிக்கல் உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேன். காஞ்ச சருகு வெயில் நேரத்தில் வந்து கிடைக்கும்போ நம்ம அந்த மண்ணில் கொண்டு போட்டு களைச்சி சாம்பல், கோழி உரம், சாணகம் எல்லாம் மிக்ஸ் ஆகி சேர்த்து இது பண்ணும்போது அந்த மண்ணுக்கு வந்து வளம் கிடைக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டே வரோம் நாங்கள். அப்படி இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மண்ணுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு நோய்கள் வராது இல்லையா? இந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் எல்லாம் வந்து அப்படியே வந்து அதில் வந்து கட்டுப்பாடுக்குள்ள வந்து இப்போ வந்து மாறிட்டே இருக்கு. எனக்கு வந்து இப்போ நல்ல ரிசல்ட், கொஞ்சம் செவ்வாழை போட்டிருக்கீங்க, அதெல்லாம் நல்ல ரிசல்ட் தான், நல்லா தான் இருக்கு. உங்களோட மண்ணை வந்து கிள்ளி பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா மண்புழுக்கள் ஏராளமாக இருக்கும். ஏன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பண்ணை வீடு மாதிரி தானே வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு அது வாய்ப்பா இருக்கு. எல்லா விவசாயிகளுக்கும் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கிடைக்காது. அது வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னா, விலை இருக்கும்போ வந்து கொலை இருக்காது, கொலை இருக்கும்போது வந்து விலை இருக்காது. அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நிலைமை இருக்கு. இப்போ இந்த சாணகம் எல்லாம் எடுத்து போடணும்னா வண்டி பிடிச்சி வேற வாங்கி வரணும்னா அதுக்கு சாணகத்துக்கு விலை, வண்டி கொண்டு வந்து அதுக்கு வண்டி வாடகை, அடுத்தது வேலை ஆட்கள், இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்காங்க. யாருமே அது விரும்பல. இப்போ சாணகம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு வண்டுகள் தாக்கம் வந்து அதிகமா இருக்குது இல்லையா? அந்த வண்டுகள் உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது இந்த சாணகம் தான். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க வந்து சாணியில வைக்கும்போது அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வருதா? காய வச்சாச்சுன்னா வண்டு தாக்காது. அப்படி அதுல இருந்தோன்னா சாம்பல் வாரி விரிச்சா போதும், அதுக்குள்ளே அது வந்து கட்டுப்பாடு. சாம்பல்ல வந்து ஒரு கிருமியுமே வராது, எல்லாமே அதுல இதாயிரும். அது தாண்டி வந்தோம்னா எறும்பு பொடி அந்த மாதிரி பொடிகள் போட்டு அதை கட்டுப்படுத்திடலாம். அப்ப நீங்க இயற்கை முறையை தான் வந்து ஊக்குவிக்கிறீங்க. ஆமா. கெமிக்கல் வந்து வாழைக்கும் கேடு தான். வாழைக்கு வந்து நம்ம வேறு இருக்க மேலே அந்த கெமிக்கல் உரம் போட்டாச்சுன்னா உடனே அது இலை 2-3 இலை கரிஞ்சு போயிடும் சூட்டுனால. நம்ம உரம் போடும் போதே எப்படி அந்த வேர்கள் வந்து பாதிக்காத இப்படிதான் நம்ம உரமே போடணும். எப்படியும் ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அடியோ 2 அடியோ தள்ளி தான் நம்ம வந்து அந்த உரங்களை வந்து போடணும். ஒரு காலகட்டத்துல நமக்கு வந்து உணவு பற்றாக்குறை, அதனாலதான் அந்த கெமிக்கல் உரத்தை வந்து நமக்கு வந்து கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து உணவு பற்றாக்குறை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்குது அப்படின்னு கேட்டா இல்ல. மக்கள் வந்து கொஞ்சம் மேன்மை நிலைக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு மக்களை வந்து காப்பாத்துறதுக்காக வேண்டி கொண்டு வந்த விஷயம் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து உயிருக்கு ஆபத்தான ஒரு இடத்துல நிக்குது. அதனால அந்த உரங்களை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு இயற்கை உரங்களை கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இன்னைக்கு சில விவசாயிகள்கிட்ட வந்து கேட்கும்போது 1-2 விவசாயிகள் சொல்றாங்க, இந்த பழக்காடி சொல்றாங்க, பஞ்சகவ்யம் சொல்றாங்க, அதே மாதிரி மீன் அமினோ அமிலம், இதெல்லாம் வந்து எளிதாவே வந்து அதை வந்து நம்ம தயார் பண்ணலாம். அப்ப இந்த மாதிரிப்பட்ட ஒவ்வொரு விஷயத்துல வந்து நம்ம இன்றைய விவசாயிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா மண்ணையும் பாதுகாக்கலாம், நல்ல காய்கறிகள் நல்ல பழங்கள் சாப்பிடலாம், மக்களையும் பாதுகாக்கலாம். கண்டிப்பா. இப்போ வந்து பூ வந்துருச்சு இல்லையா? பூ வந்ததுக்கு பிறகு எப்போ வந்து அந்த பூக்களை வந்து உடைச்சு விட்டுறீங்க? பூ வந்து 5 சீப்பு வந்துடும். சில வாழையில வந்து 6 சீப்பு வரும். வந்துட்டு அதுக்கு அடுத்தது அந்த பூ சின்ன பூவாட்டு சீப்பு முடிஞ்ச பிறகு ஒரு 3-4 இது வந்து இளகி வந்த பிறகு உடைச்சு விட்டுருவீங்க. ஏன் அந்த மாதிரி உடைச்சு விட்டுறீங்க? அது உடைச்சு விட்டாச்சுன்னா அதுக்கு சத்து வந்து அதுல ஸ்டாப் ஆகி அந்த சத்து வந்து கொலைகளுக்கு போகும். அதனால அந்த பூக்களை வந்து உடைச்சு விட்டுறீங்க. இதுல வந்து அந்த பக்க கன்றுகள் அப்படிங்கிறது வந்து நீக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு இல்லையா? அது எத்தனை மாதங்களுக்கு பிறகு நீங்க பக்க கன்றுகளை எடுக்கிறீங்க? பக்க கன்றுகள் வாரது வந்து 2 மாசத்துல இருந்தே வர தொடங்கிடும். கட் பண்ணி விட்டாச்சுன்னு சொன்னா தாய் வாழைக்கு வந்து சத்து நிறைய வந்துடும். தாய் வாழை கூட இதையும் வளர்த்தி விட்டாச்சுன்னு சொன்னா அங்க நெருக்கம், இட பற்றாக்குறை இருக்கும். அடுத்தது சத்து போகாது, அதுக்கு தாய் வாழைக்கு சத்து அவ்வளோ கிடைக்காது. அதனால இதை அப்போ கட் பண்ணி விட்டுட்டு கொலை வெட்டின பிறவைக்கு தான் கலங்க இலக்கி எடுக்கணும். இல்லை அப்படின்னா பாதிப்பு தாய் வாழைக்கு பாதிப்பு வரும். பக்க கண் வந்து உடனே நம்ம மூடோட இலக்கி எடுக்கக்கூடாது. கட் பண்ணி விட்டுட்டு கொலை வெட்டின பிறவைக்கு தான் இது பண்ணி எடுக்கணும். இப்போ மருதாம்பு பயிர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு தடவை வந்து ஒரு வாழையிலேருந்து நம்ம வந்து மகசூலை எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட பக்க கன்றுகளை வந்து நீங்க வந்து அந்த இலையை வந்து வெட்டி விட்டுறீங்க. அதுக்கு அடுத்தது அதே இடத்துல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய வாழைகள்ல வந்து அதுல மருதாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, அப்படி நீங்க ஈல்டு எடுக்கிறீங்களா? அது வந்து செவ்வாழைக்கு எல்லாம் போடலாம், ஏத்த வந்து போட முடியாது. செவ்வாழை அப்படின்னு சொல்லும் போது அடுத்தடுத்து நம்ம விடலாம். ஆனா இந்த ஏத்தன் வாழைக்கு ஒரே ஒரு தடவை தான் விட முடியும். அதுக்கு அடுத்தது நோய் தாக்கிடும். நம்ம வந்து மகசூல் வந்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஒரு கொலை வந்து எத்தனை கிலோ அளவுல வருது?
கொலை வந்து ஏத்தங்கொலைன்னா இப்போ வந்து நல்ல கொலை என்னன்னா 13 கிலோ 12 கிலோ 13 கிலோ 15 கிலோ வரைக்கும் இருக்கும். நீங்க எத்தனை கிலோ வரைக்கும் எடுத்தீங்க? நாங்கள் வந்து 12 கிலோ வரைக்கும் எடுத்திருக்கோம். ஆனால் 5 கிலோ 6 கிலோலையும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், 6 கிலோ எல்லாத்தையும் ஒரேடியா நம்ம எதிர்பார்க்க முடியாது, மாறி மாறி வரும். ஆமாம், நோய் தாக்குச்சுன்னாக்க 4 கிலோ 5 கிலோலையும் இருக்கும். அதுக்கடுத்து நோய் இடையில தண்டுப்புழு விழுந்துட்டுன்னு சொன்னால் 1 மாசத்துலேயே ஒடிஞ்சு விழுந்துடும். அது வந்து காய்கறிக்கு தான் போகும். நீங்க வந்து கன்றுகளை வந்து எடுக்கிறீங்க, ஒருவேளை உங்க கன்றுகளா இருக்கலாம், இல்லைன்னா வெளியில இருந்து நம்ம இப்ப வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கும் போது ஈஸியா வந்து எடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம வெளியில போகும்போது கண்டிப்பா காசு கொடுத்து தான் வந்து வாங்க முடியும். ஒரு கன்று வந்து எவ்வளவு விலைக்கு போகுது? கன்று 15 ரூபா போகுது. அப்ப நம்ம இதையும் வந்து செலவு பண்ணி அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசம் இப்போ ஒரு 5 தடவையாவது நம்ம உரம் வைக்கணும், அந்த உர செலவுகளை பார்க்கணும். அதே மாதிரி வேலை கூலி அப்படிங்கிற விஷயத்துல உங்களோட ஒரு கூலியை பார்க்கணும். அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு வந்து வருவாய் எப்படி இருக்குது சார்? வருவாய் வந்து இதுல பெருசா கிடைக்காது. ஏதோ விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த தொழில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கனால அந்த தொழில் மீண்டும் மீண்டும் பண்ணிகிட்டே இருக்காவ. சில நேரம் ஏதாவது விலை இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் ரூபாய் கிடைக்கும். அந்த இதில் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாக அடுத்த வருஷம் பண்ணுவாங்க. உங்க வீட்டில் எப்படி சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு? வீட்டில் எல்லாம் நல்ல சப்போர்ட் தான். இப்போ வந்து சராசரியா வந்து ஒரு மகசூல் அப்படின்னு சொல்லும்போது எத்தனை கிலோ கிடைக்கும் அதுல? எனக்கு இப்போ வந்து 10 to 12 கிலோ வரைக்கும் கிடைக்கும் ஒரு வாழையில. அப்போ மொத்தமா வரும்போது ஒரு 50 வாழை வச்சிருக்கீங்க இல்லையா? அப்ப எத்தனை கிலோ வரும்? இப்போ ஒரு 400 ரூபா ஒரு கோலைக்கு வந்து 400 ரூபா கிடைக்கும். இப்போ இருக்க மார்க்கெட் வந்து 400 ரூபா கிடைக்கும். செலவு போக எல்லாம் பண்ண ஒரு 50,000 ரூபா 60,000 ரூபா நமக்கு மிச்சம் கிடைக்கும். அந்த மாதிரி தான் கிடைக்கும். 6 மாசத்துல நமக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வந்து எதிர்பார்க்கலாம். 6 மாசம் இல்ல 8 மாசம் ஆயிரும். 8 மாசம் அப்படின்னு சொல்லும்போது 50,000 ரூபா எதிர்பார்க்கலாம். 8 மாசம் 9 மாசம் 10 மாசம் வரைக்கும் வரும். இருந்தாலும் ஒரு 50,000 ரூபா. அப்படின்னா இடம் சொந்தமா இருந்து நிறைய வாழை வச்சாச்சுன்னா அது லாபம் கூடும். நீங்க பாட்டத்துக்கு தான் எடுத்து பண்றீங்களா? அதனால அந்த பாட்ட பைசாவும் கொடுக்கணும். அதுவும் கொடுக்கணும். இது வந்து சைடு தொழில் போல நம்ம அப்படி டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம். மற்ற மாதிரி அது தொழிலா இது பண்ணி வச்சுன்னா 2000 3000 அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ரூபா கூட கிடைக்கும். சில வருஷத்துல வந்து அடி வாங்கும். அப்படி மாறி இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆடு மாடு கோழி எல்லாமே அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்து இருக்கிறதுனாலையும் நம்ம கொஞ்சம் லாபம் அப்படி கிடைக்கும். ஆமா, கொஞ்சம் லாபம் அப்படியே வந்து ரொட்டேஷன்ல போறது மாதிரி. சாணகத்துக்கு எல்லாம் ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா, கோழிக்காரத்துக்கு கொடுக்க வேண்டாம். சாம்பல் வீட்டுல இருக்கக்கூடியதை அட்ஜஸ்ட் பண்ணிடுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இடம் லாபம் அப்படி லாபமாக தான் இருக்கும். சரிங்க சார், இவ்வளோ நேரமும் வந்து அழகா நிறைய விஷயங்களை எங்களுக்காக வந்து சொன்னீங்க. நன்றி. நன்றி. இதுவரை மார்த்தாண்டம் காரவிளை பி. ஜெயின் சுரேஷ்பால் அவர்கள் பங்கு பெற்ற வாழை சாகுபடி அனுபவம் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் சஜிலா ரமேஷ்.